ஹலோ சினிமாலே வியூவர்ஸ். இன்னைக்கு சினிமாலே டியூனப்பில் நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய அமரன் படத்தோட டீசர் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது காஷ்மீரும் தேசபக்தியும் இணைந்த ஒரு படமாக வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டீசர் பார்த்தோன்னே தெரியுது. அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயன் அவருடைய படம் SK21 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு வந்து அமரன் என்று சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறாங்க. மேலும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு டீசரை வந்து படக்குழு வந்து வெளியிட்டு இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய இயக்கத்தை தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய 21வது படம் தான் இந்த படம். அதாவது கமலஹாசன் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சோனி பிக்சருடன் இணைந்து தயாரிக்கிற படங்கிறனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. கமலே தயாரிக்கிறாருன்னா அப்போ சூப்பரான ஒரு கதையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டீசர் சொல்லுது. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ராணுவ வீரராக நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜோடியா வந்து சாய் பல்லவி அவங்க வந்து நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் வந்து இசையமைக்கிறார் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு தேசபக்தி ஆன ஒரு படத்துக்கு வந்து ஜிவியோட மியூசிக் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தமிழில் வந்து இப்போ அதிகமாக இந்த தேசபக்தியான படங்கள் வந்து வாரது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 90ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமான படங்கள் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நமக்கு துப்பாக்கி கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குது. அதுவும் பெருசாக எதையும் காட்டலை அப்படின்ற மாதிரி தேசபக்தியான அந்த மாதிரி அங்கே போர் பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே காட்டாமல் இருந்தாங்க. அது ஒரு வேறு வகை ஜோனரில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க சொன்னால் அப்போ ஹாலிவுட்டாக இருக்கட்டும், காலிவுட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான தேசபக்தி சார்ந்த படங்கள், ராணுவ சார்ந்த படங்கள், போலீஸ் சார்ந்த படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் மூவியில் தான் தமிழ் படங்கள் வந்து அதிகமாக வந்துச்சு. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த ட்ரெண்டை மீண்டும் உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. காஷ்மீர் மக்கள் வந்து இந்திய ராணுவ படைகளை பிடித்து அவர்களை வந்து கொலை செய்கிற மாதிரி டீசரில் காட்டியிருப்பாங்க. அங்கே வந்து இந்த டெரரிஸ்ட் தெரியும் இல்லையா, இந்த தீவிரவாதிகள் புகுந்து மக்களோட மக்களாக இருந்து அங்கே வந்து டெரரிசம் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற டைமில் பார்த்தீங்க சொன்னால் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கமாண்டோ இல்லாத ஒரு சார்ஜர், நம்ம சொல்லுவோம் கேப்டன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தராக ஒரு தமிழர் ஒருத்தராக வந்து அமரன் அப்படின்ற மாதிரி முகுந்த் அப்படின்ற மாதிரி டீசரில் காட்டியிருப்பாங்க. அவர் பேர் முகுந்தா இருக்குமா அப்படின்னா அமரனா இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு. சுதந்திர முழக்கத்தோட ஒரு அந்த வேட்கை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தாய்நாட்டுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த அளவுக்கு வந்து அந்த டீசரை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே எங்கே துப்பாக்கி சத்தமாக இருக்கட்டும், குண்டு வெடிக்கிறதா இருக்கட்டும், அந்த கை குண்டு போடுற அந்த விஷயமா இருக்கட்டும், ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாசாக சில பயணங்களை வந்து இந்த டீசர் வந்து ஒரு தோட்டாவோடையே பயணிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்தியன் ஆர்மி அப்படின்னா இதுதான் இந்தியன் ஆர்மிக்கு, அதாவது இதுதான் என்னோட முகம் அப்படின்றத அந்த டெரரிஸ்ட்க்கு காட்டு அப்படின்ற மாதிரியான அந்த ஆக்ரோஷமான அந்த டயலாக் வந்து சிவகார்த்திகேயன் இந்த கதையில் எவ்வளோ இன்வால்வ் ஆகி நடிக்கிறாரா அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்குது இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். பொதுவாக பார்த்தீங்க சொன்னால் ஒரு போலீஸ் கேட்டப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ராணுவ கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம வந்து தொந்தியும் தொப்பையுமா வந்து போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சரியான மெனக்கடல் வேணும். அந்த உடற்கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சரியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அளவில் வந்து சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஒரு உடல் அமைப்பு வந்து எல்லாம் சீராக்கிற மாதிரி நிறைய எக்ஸசைஸ் செய்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்துருந்தது. அந்த பயிற்சி இந்த டீசரில் நல்லாவே தெரியுது. அவருடைய அந்த உடல் கட்டமைப்பு, அவர் நிறைய படங்களெல்லாம் பார்த்து நல்ல கதையம்சம் கூடிய படங்களை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. உடல் கட்டமைப்போட இந்த உடல் அமைப்போட வந்து அவர் வந்து பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவில் சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோ மீண்டும் உருவாயிட்டா இருப்பா அப்படின்றத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த படத்தை பார்க்கக்குள்ள. தேசபக்தி தீவிரவாதம் தொடர்பான படைப்புகள் வந்து தமிழ் சினிமாவில் சரி எந்த சினிமாவில் வந்தாலுமே அது வந்து ஃபெயிலியரை சந்திச்சதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கக்குள்ளே தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னதான் அங்கே இங்கே வந்து கட்சிகள் சில விஷயங்களை வந்து அடிச்சுட்டு புரண்டாலுமே இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு எல்லாருமே லைக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க. காஷ்மீர் மக்களின் விடுதலை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குமா, அல்லது இது ஒரு தீவிரவாதத்தை சித்தரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமா, அதாவது காஷ்மீர் மக்களோட மக்களாக தீவிரவாதிகள் ஊடுருவி அங்கே மக்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளை உருவாக்குறாங்களா, அது வந்து ஒரு பாரத நாட்டுக்கு வந்து எப்படி வந்து விரோதமாக வருது, அது வந்து இந்தியன் ஆர்மிஸ் எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த கதையாக இருக்கும் அப்படின்றத மாற்று கருத்தில்.
இதுலயும் பார்த்தீங்க சொன்னா, இந்த டீசர்ல வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய அந்த பிஜிஎம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சாய் அப்படின்ற ஒருத்தரு. அவரும் சூப்பர்வா அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து அழகா வந்து காட்டியிருக்கிறாரு. டீசர்லயே நல்லா இருக்குன்னா, அப்புறம் ட்ரெய்லர் படத்துல பார்க்கறக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதேபோல எடிட்டிங் பார்த்தீங்க சொன்னா, கலைவாணன் அப்படின்றவரு அவரும் ஷார்ப்பா இந்த டீசர சூப்பர்வா போர் இல்லாம கட் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்துல எல்லாருமே அவங்க வேலைய சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ராணுவம் சார்ந்த ஒரு படத்தையும், தேசபக்தி சார்ந்த படம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா, அதிகமான பொருள் செலவு ஏற்படும். அத வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்க சரியா கையாள்வாங்க அப்படின்ற மாரி இருக்கு. கதையில சின்ன ஒரு ஓட்டை இருந்தா கூட, படம் வந்து பெரிய அளவுல வந்து விமர்சிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ, இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த டீம் அப்படின்றத நாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் யாரும் பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சினிமால யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா, அப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.